மெயினாக பார்க்க வேண்டியது ப்ரைஸ். ஸோ நம்ம ப்ரைஸ் போகிறோன்னா இனிஷியலாக நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டுங்கிறது ஈவிக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. சிஎன்ஜி இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு. ஈவி நீங்கள் பேஸ் மாடல் போகிறதாவே உங்களுக்கு வந்து ஒரு 1,30,000 அந்த ரேஞ்ச் வந்துடுது. நான் வந்து ரொம்ப மினிமலில் சொல்கிறேன். ஒரு குவாலிட்டியான பைக் போனீங்கன்னா ஒரு 1,70,000 அந்த ரேஞ்சில் வந்துடும். உங்களுக்கு சிஎன்ஜின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் இது 1,15,000 தான் உங்களுக்கு டாப் வேரியண்ட்டே கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1,00,000 உங்களுக்கு ஒரு பைக் எடுக்க முடியும் உங்களுக்கு சிஎன்ஜி இருந்துச்சா. ஸோ இன்னும் சிஎன்ஜியில் காம்படிஷன் அதிகமாகும் போது தான் நல்லாயிருக்கும். இப்போ எலக்ட்ரிக் வந்து அதிகமாக இருக்குது, சிஎன்ஜி இனிமேல் தான் பார்க்கணும். உங்களுக்கு ஃபியூவல் எஃபிஷியன்சி, ஸோ எல்லாருமே மைலேஜுக்காக தான் பெட்ரோல்லேருந்து இந்த 2 வெஹிக்கிளுக்கு மூவ் ஆவாங்க. ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 3 to 4 hours எடுக்கும் ஆவரேஜாக. ஒரு நார்மல் எலக்ட்ரிக் பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 to 140 அந்த ரேஞ்ச் கிடைக்கும். அந்த பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்து மாறும். நான் ஆவரேஜ் ஒரு ரேஞ்சில் சொல்கிறேன். சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலும் இருக்குது, உங்களுக்கு சிஎன்ஜியும் இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 330 kilometers சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 280 kilometers வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி தான் ஒரு அப்பர்